தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம். இந்த நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியினுடைய பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இவ்விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகம் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அக்கட்சியுடைய தலைவர் விஜய் அறிவிப்பின்படி துவங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி 2026 2வது ஆண்டை முடித்து 3வது ஆண்டுல அந்த கட்சி அடித்து வைக்கிறது. தமிழ்நாடு அரசியல் சட்டமன்ற தேர்தல் பரபரப்பான நிலையில இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில கட்சியுடைய 3வது ஆண்டு விழாவில் முக்கியமான விரிவான அரசியல் கருத்துக்களை விஜய் முன்னெடுத்து வைக்கிறார். அந்த அளவுல கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில கட்சியுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் தலைமை அலுவலகத்துல இந்த கொண்டாட்ட நிகழ்வு, அதாவது 3வது ஆண்டுடைய துவக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, தம் கட்சியுடைய தலைவர் விஜயுடைய உரை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இந்த கூட்டத்தை இடம்பெற இருக்கிறது. முக்கியமாக தேர்தல் நிலைப்பாடு குறித்து நேரடியாக இதுவரை அவர் வாய் திறக்காத நிலையில அதற்கான பணிகள் அனைத்துமே இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டத்துல நேரடியான கருத்துக்கள், நேரடியான அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2ஆம் தேதி பனையூர்ல கட்சியுடைய 3வது ஆண்டு துவக்க நிகழ்வு கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்